பாருங்க, சேப்பங்கிழங்கு நான் அரிசி பையில் தான் வச்சுருக்கேன் 2 பையில். அது இப்போ கிழங்கு வந்து பெருசாகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். 25 கிலோ அரிசி பை இது சேப்பங்கிழங்கு. இது இப்போ கொட்டி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ஒரு பையில் இருந்தது, ஒரு பையில் இருந்தது. கிழங்கு எந்த அளவுக்கு இதுன்னு பார்க்கலாம். மழை பெஞ்சினே இருக்க வேறு நிறைய. இது இப்போ நம்ம ஆங்கிடலாம். இவ்வளோ கிழங்கு கிடச்சிது பாருங்க, இவ்வளோ கிழங்கு கிடச்சிது. இந்த கிழங்கை வந்து நம்ம வந்து வேறு கூடைங்களாம் நட்டு விடலாம். பாருங்க, எல்லாம் துளுத்து வருது. இதை நட்டோம்னாக்கா நம்மளுக்கு இன்னும் 2 பேக்கில் நடலாம். இதை நான் சமைக்கிறதுக்கு எடுத்துன்னு போல், இதை நடத்தான் போகிறேன் நான். இங்கே பாருங்கள், இதை வந்து நம்ம திருப்பி நட்டு விடலாம். அப்படியே திருப்பி அதே பையில் மண் அள்ளி திருப்பி நட்டு விட்டோம்னாக்கா நல்லா வரும். இது பாருங்கள், இது மழை பெஞ்சினே இருக்கவே நிறைய கிழங்கு பெருக்கலை. அதனால் திருப்பியாக அதே பேக்கிலேயே நட்டு விடலாம் நம்ம. பாருங்கள், அதெல்லாம் பழ கிழங்கு நட்டது. அது பக்கத்துலேயே துளிர்லாம் இருக்குது. அது நல்லா துளித்து வந்து அடுத்த முறை நல்லா காய் கொடுக்கும். இதையும் 2 பேக்கில் நம்ம எடுத்து பேக்கிலே நட்டுடலாம். இது ஒரு 2 பேக்கில் நடலாம். இது ஒரு 2 பேக்கில் நடலாம் கழிச்சு. இப்போ 4 பேக்கில் நான் நட போகிறேன். சாயந்தரமாக தான் நடுவேன். இப்போ 10 மணிக்காக நான் எடுத்துருக்கேன். சமைக்கலான்னு எடுத்தேன். பார்த்தா கிழங்கு எல்லாம் துளிராக இருக்குது. அதனால் வந்து நான் வந்து நட்டுடலாம் மறுபடியும் அப்படின்ட்டு இருக்கிறேன். 2 பேக்கில் நட்டுட்டு இது 2 பேக்கில் நடலாம். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ஏற்றுங்க. வணக்கம்.